வணக்கம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததும் அவரது கையை இறுக பற்றிக் கொண்டு பாரதி ராஜா அவர்கள் செய்த செயல் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே ஸ்டன்னாகி போய் அமர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின். இயக்குனர் பாரதி ராஜா அவர்களது மகனும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் இன்றைய தினம் மறைந்தார். அவருக்கு வயது 48. அவரது மறைவிற்கு திரையுலக பிரபலங்களும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன்படி இன்று காலையே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தாவேக தலைவர் விஜய், நடிகர் சூர்யா உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் சென்று மரியாதை செலுத்தினர். இதற்கிடையே இன்று காலையே இது குறித்தறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். மேலும் இன்று காலையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் உள்ள பாரதி ராஜா அவர்கள் இல்லத்திற்கே நேரில் சென்று மறைந்த நடிகர் மனோஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லவும் புறப்பட்டார். ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் பாரதி ராஜா அவர்கள் இல்லத்திற்கு சென்றால் அவசரமாக அங்கிருந்து புறப்படும் சூழல் ஏற்படும். இதனால் கடைசி நேரத்தில் தனது திட்டத்தை மாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேராக சட்டமன்றத்திற்கு சென்று சட்டமன்ற கூட்டத்தொடரை முடித்த கையோடு நேராக பாரதி ராஜா அவர்கள் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். அதன்படி மறைந்த நடிகர் மனோஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த பாரதி ராஜா அவர்களை சந்தித்தார். மிகவும் கலங்கி போயிருந்த பாரதி ராஜா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்ததும் சடாரென இருக்கையிலிருந்து எழுந்தார். அப்போது சட்டென பாரதி ராஜா அவர்கள் கையை இறுக பற்றிக் கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கையில் அமருங்கள் என்று கூறி அருகிலிருந்த இருக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அமர்ந்து பாரதி ராஜா அவர்களிடம் உரையாடினார். மேலும் பாரதி ராஜா அவர்களுக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவரது கையை பற்றிக் கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதலும் தைரியமும் கூறினார். அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் பாரதி ராஜா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கூறினார். குறிப்பாக உடனடியாக கிளம்பிவிடாமல் சுமார் அரை மணி நேரம் வரை அங்கே இருந்து பாரதி ராஜா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த கையோடு அவசரமாக நேராக பாரதி ராஜா அவர்கள் வீட்டிற்கு ஓடி சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.